பெரியாரை பற்றி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறிய கருத்துக்கள் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பெண்களை குறித்து பெரியார் பேசியதாக கூறி சீமான் பெரியாரை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை பதிவு செய்தார். இதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகள் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. ஏற்கனவே பெரியார் பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சீமான் கடந்த புதனன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த போது மீண்டும் பெரியார், திராவிடம் ஆகியவற்றிற்கு எதிராக தனது கருத்துக்களை முன்வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழ் தேசியத்தின் சிதறிய எச்சில்தான் திராவிடம். நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். இந்திய நிலப்பரப்பு முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்தான் என்று அண்ணல் அம்பேத்கர் கூறியுள்ளதை ஏற்கிறீர்களா இல்லையா? இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாட ஒரே ஒரு இனத்துக்கு தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்குத்தான் என்று சொன்னதை ஏற்கிறீர்களா இல்லையா? அவர் ஏன் திராவிடர்கள் என்று சொல்லவில்லை? உலகின் முதல் மொழி தமிழ் என்றால் மூத்த மாந்தன் தமிழ்தானே. இதனை நாட்டின் முதன்மை அமைச்சர் மோடியே ஊர் ஊராக போய் சொல்லி வருகிறார். அப்படியென்றால் இடையே திராவிடம் எங்கே வருகிறது? முதலில் திராவிடம் என்பது தமிழ் சொல்லா? தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. தமிழ் தாய்க்கு கொம்பாயிருக்கு. தமிழ் தாய் 3000 ஆண்டுகளாக என்ன படிக்க வைத்தார் என்று கேட்டவர் பெரியார். திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், சங்க இலக்கியங்களை எழுதி கொடுத்தவர்கள் எல்லாம் தமிழ் படிக்கவில்லையா? தமிழை சனியன் என்று சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினார்? தமிழில் தானே எழுதினார். எங்கள் மொழியையே இழிவாக பேசிவிட்டு அப்புறம் என்ன சமூக மாற்றம், சீர்திருத்தம், அரசியல் இருக்கு? அடிப்படையே தவறாயிருக்கு. என்னுடைய ஆகச்சிறந்த வாழ்வியல் நெறியாக திருக்குறள் உள்ளது. அதனை கழிவு என்று சொல்லிவிட்டீர்கள். கம்பன் ஒரு எதிரி, இளங்கோவடிகள் ஒரு எதிரி, திருவள்ளுவர் ஒரு எதிரி, என்னுடைய எல்லாவற்றையும் குப்பை என்று சொன்னவர் பெரியார். அவரை கொள்கை வழிகாட்டி என்று எப்படி சொல்ல முடியும்? உனக்கு உடல் இச்சை வந்தால் பெற்ற தாயோ, மகளோ, அக்காவோ, தங்கையோ அவர்களுடன் உறவு வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு என்று கூறியது பெண்ணிய உரிமையா? மதுவுக்கு எதிராக 1000 தென்னை மரங்களை வெட்டினார். அவரை பகுத்தறிவாதி என்றுதானே சொல்கிறீர்கள்? என் தோப்பில் கல் இருக்க அனுமதி இல்லை என்று சொல்வதுதான் அறிவு உள்ளவரின் செயல். மரத்தை வெட்டி சாய்த்தது பகுத்தறிவா? உலகில் எந்த நாட்டில் மது இல்லை? மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியுடன் படுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சமூக நீதிக்கும் ஆணைமுத்துவுக்கும் சம்பந்தம் இருக்கா? சமூக நீதியை போராடி பெற்றுக் கொடுத்தது பெரியாரா, ஆணைமுத்துவா என்று பெரியாரை கடுமையாக சாடினார் சீமான். பெரியாரை பற்றி சீமான் பேசியது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சீமானின் பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். சீமானுக்கு கண்டனம் தெரிவித்து பலரும் போராட்டம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து திமுகவினரும் சீமானின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக சீமான் மீது கடலூர் மாவட்டம் வடலூரில் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது இடத்தில் அமைதியை குலைக்கும் விதமாக பேசுதல், கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுதல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் தாடகம், பொள்ளாச்சி, மகாலிங்கபுரம் உள்ளிட்ட 6 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை வந்துள்ள புகார்களின் அடிப்படையில் இதுவரை சீமான் மீது 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் இதை பற்றி கூறுகையில், சீமான் சொல்வதை போன்று பெரியார் பேசவில்லை என்று சிலர் மறுக்கின்றனர். ஆனால் அவர் அப்படித்தான் பேசினார். அதற்கான ஆதாரங்களை சீமானுக்கு நான் கொடுக்கிறேன். பெரியார் எங்கே அப்படி ஒரு கருத்தை கூறியுள்ளார், எந்த புத்தகத்தில் கூறினார் என்ற ஆதாரத்தை நான் வழங்குகிறேன். பெரியார் பேசிய பல விஷயங்களை இன்று பேசினால் மக்களிடையே அருவருப்பு வந்துவிடும். சீமான் சொன்ன கருத்தை நான் பொதுவெளியில் பேச விரும்பவில்லை. காலம் கடந்துவிட்டது. அரசியல் மாறிவிட்டது. மக்கள் புதிய பார்வையில் பயணிக்கின்றனர். பெரியார் ஒரு காலத்தில் பேசியதை எல்லாம் பொதுவெளியில் இப்போது எடுத்தால் தவறாகிவிடும். ஆனால் சீமான் அண்ணனை தேடி போலீஸ் வந்தால் அந்த ஆதாரத்தை கொடுத்தால் போதும் என்று அண்ணாமலை அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.